ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்தால் போகிறோம், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம். இதுக்கு விசா தேவையில்லை. நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து நேபாள் பார்டருங்க. அதை பாருங்கள், இது வந்து நேபாளோட எக்ஸிட்டுங்க. ஸோ நேபாளோட எக்ஸிட்டு இங்கே உள்ளே வந்து டேரெக்டாக சும்மா நீங்கள் இந்தியாவில் போகும்போது மட்டும் ஆதார் கார்டு மட்டும் காமிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இப்போ நான் இந்தியாவில் வந்துட்டேங்க. சிம்பிள் ப்ராசஸ்ஸு. ஐ கேம் ஜஸ்ட் லைக் தட் இந்தியாவுக்குங்க. நேபாளோடைய பார்டருங்க. ஸோ இது பெஹேலியாலேருந்து நம்ம சொனாலி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷோட பார்டருக்கு போக போகிறோம். ஸோ சனாலி அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா இதுதாங்களா இமிக்ரேஷனு, பாஸ்போர்ட்டோட இமிக்ரேஷன் ஆஃபீஸ், ஓகேங்களா. லேண்ட் பார்டர் இமிக்ரேஷன் ஆஃபீஸ், குவாரண்டைன் ஆஃபீஸ் போட்டு 2 நிமிஷத்தில் பாஸ்போர்ட்டில் எக்ஸிட்ஸில் வச்சுட்டாங்க. இதுதாங்க பின்னாடி இருக்கு பார்க்குறீங்களா, இதுதான் வந்து நேபாளோட இமிக்ரேஷன் ஆஃபீஸ். இப்போ இங்கேருந்து நம்ம வாக் பண்ணி அந்த சைட் போனோன்னே அங்கே ஒரு இமிக்ரேஷன் இருக்குது, அது இந்தியன் இமிக்ரேஷன். அங்கே அதே மாதிரி லைனில் நின்று நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. ஸோ இது எக்ஸிட் அனுப்புறதுக்கு இங்கே லேடிஸ்க்குலாம் இங்கே தனியாக ஆதார் கார்டு இதெல்லாம் செக் பண்ணி இங்கே அனுப்புவாங்க. ஜென்ஸுக்கெலாம் அங்கே வச்சு செக் பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்ப பிஸியஸ்ட் லேண்ட் பார்டர் கிராசிங்க. இதுதாங்க நேபாள் இந்தியா பார்டர், லேண்ட் பார்டர் சொனாலியில் கேட்டு. இந்த சைட் பார்த்திங்கன்னா நேபாள் கேட்டு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம லாவோஸ் தாய்லாந்து பார்த்தீங்களா, கம்போடியா தாய்லாந்து அதே மாதிரி. ஸோ இப்போ நம்ம மிடில் இருக்கோம். ஸோ எங்கள் பஸ்ஸு அந்த சைடு நிற்குது. நம்மளோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் வரணும். லக்கேஜ்லாம் எதுவுமே இல்லைன்னா அப்படியே போயின்னுக்கிறாங்க. ரெகுலராக வந்துட்டு போகிறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம பஸ்ஸில் வந்ததுனால இந்த பஸ்ஸு வந்து லைன் பை லைனாக அவங்களோட சீக்வன்ஸ் பிரகாரம் தான் வரணும். ஸோ இப்போ நம்ம பஸ்ஸு அங்கேருந்து வந்ததா அப்படி இங்கே வந்து இங்கே ஒரு ஆர்டர் மாதிரி வச்சுருக்காங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இப்படி போகிறாங்க பாருங்க லைனாக ஒரு பஸ்ஸை அப்படியே ஆர்டர் மாதிரி போகிறாங்களா. இங்கே போயிட்டு அப்படியே பின்னால் அப்படியே ரிவர்ஸில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டராக போய் ரிவர்ஸில் போயிட்டு திருப்பி அந்த லாஸ்ட் ரிவர்ஸில் போயிட்டு அப்படியே திருப்பி இப்படி யூட்டர்ன் அடிச்சு வருவாங்க. அங்கே யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்துட்டு ஒரு பஸ்ஸில் நின்று அங்கே ஒரு லக்கேஜ் எடுத்து கீழே இறக்கி வைப்பாங்க. ஸோ கீழே இறக்கி வச்சுட்டு அந்த லக்கேஜ் எல்லாமே ஒன்று ஸ்கேன் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்தால் போகிறோம், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம். இதுக்கு விசா தேவையில்லை, விசா சார்ஜஸ் எதுவுமே இல்லை. வெறும் ஆதார் கார்டு, சிம்பிள் ஆதார் கார்டு. நம்ம நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து நேபாள் பார்டருங்க. இங்கே எல்லாம் வண்டி லைனாக நின்று பார்த்தீங்கன்னா லேண்ட் பார்டர் கிராசிங்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து லேண்ட் பார்டர் வழியாக இந்தியாவில் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்களா வெல்கம் டு இந்தியான்னு மேலே போட்டிருக்கா. ஓகே, நீங்கள் ஏதாவது லக்கேஜில் எடுத்து வந்திருந்தால் அது வேறு ப்ராசஸ், நான் தனியாக சொல்கிறேன். நீங்கள் லக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு எதுவுமே ஹேண்ட் லக்கேஜ் எதுவுமே இல்லை செக் பண்ணோன்னா நீங்கள் டேரெக்டாக அதை பாருங்கள். இது வந்து நேபாளோட எக்ஸிட்டுங்க. ஸோ நேபாளோட எக்ஸிட்டு இங்கே உள்ளே வந்து டேரெக்டாக சும்மா நீங்கள் இந்தியாவில் போகும்போது மட்டும் ஆதார் கார்டு மட்டும் காமிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் சார். ஓகே, இந்தியா ஃப்ரம் நேபாள். நேபாள் நோச்சா இந்தியா, அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இந்தியாவில் வந்துட்டேங்க. சிம்பிள் ப்ராசஸ்ஸு. ஐ கேம் ஜஸ்ட் லைக் தட் இந்தியாவுக்குங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் நேபாள்லேருந்து இந்தியா பார்டரு வந்துட்டோங்க. ஸோ எவ்வளோ சிம்பிளாக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம சிம்பிளாக வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் வரீங்கன்னா வெறும் ஆதார் கார்டு போடும். சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்ம எந்த ஒரு காசும் செலவு பண்ணாமல் சிம்பிளாக வந்துடலாம். வெறும் 3000 ரூபா செலவு பண்ணால் நம்ம இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு போகலாம், இல்லை நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு வரலாம். ஏன்னா அது பஸ் சார்ஜ். வெறும் லேண்டில் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகணும், இல்லை பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ட்ரியில் இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு பஸ் இங்கே வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் பார்டர் வழியாக வாக் பண்ணிட்டு க்ராஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் இமிக்ரேஷனுக்கும் நேபாள் இமிக்ரேஷனுக்கும் உள்ள ஒரு வாக். இங்கே பாருங்கள், இங்கே நடுவில் ஷாப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது நேபாள் சைட்லேருந்து பெலேஹியான்னு சொல்லுவாங்க. இந்தியா சைடில் வந்து உடனே சொனாலின்னு சொல்லுவாங்க. மார்னிங் டைமில் க்ரௌட் கம்மியாக இருக்கும், பட் டே டைமில் ரொம்ப பிஸி பிளேஸாக இருக்குங்க. டெய்லி thousands ஆஃப் பீப்புள் ஒர்க்கு, ட்ராவலு, பீல்கிரிம் பண்ணுறதுக்கு இந்த பார்டரை யூஸ் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை, பட் ரியல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இது பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. பார்டர் பக்கத்தில் டீ ஷாப்பு, ஸ்மால் ஹோட்டல்ஸு, கரன்சி எக்ஸ்சேஞ்சு, ஆட்டோ அண்ட் பஸ் ஏஜென்ட் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் சோவர்ஸு, கொஞ்சம் ரஷ்ஷு, பட் இதுதான் ஆக்சுவல் பார்டர் லைஃப். ஸ்மால் டிப் மக்களே, அன்னெசரியாக ஏஜென்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அஃபிஷியல் கவுண்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. நைட் டைம் அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனில் சேஃபஸ்ட்டு. ஆஃப்டர் கிராசிங் இந்தியா சைட் பார்த்தீங்கன்னா, இந்தியா சைடில் வந்த உடனே கோரக்பூர், லக்னோ, டெல்லி, பொக்ராதுக்கோ பஸ் அண்ட் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இல்லைனா பாஸ்போர்ட், இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சிம்பிளாக க்ராஸ் பண்ணலாம். எல்லா லக்கேஜும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஸ்கேன் பண்ணுவோம். அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து வந்து நம்ம லக்கேஜ் வண்டியில் இருக்கும். ஸோ இந்த இருக்கிற லக்கேஜ் எல்லாமே ஃபஸ்ட்டு இறக்குனதுக்கப்புறமா டாக்ஸ் கார்டு வச்சு வண்டி ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு வண்டி எதுவுமே இல்லைங்க கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நான் இங்கே கீழே நடந்து காமிச்ச ஞாபகம் தான் அந்த இடம். இப்போ வண்டி கிளியர் ஆகிடுச்சு. 2 hours ஆச்சு. 5 o'clock வந்தோம், 7 o'clock ஆகிடுச்சு. 2 hours.
பீக் டைம்னா இன்னும் அதிகமாக இருக்கும்னாங்க. ஸோ சம்மோட் மேனேஜ் பண்ணி நம்ம நேபாளிலேருந்து இப்போ இந்தியா பார்டர் போக போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. உள்ளே சுத்தமாக கேமரா ஃபோன் எதுவுமே அலௌட் இல்லை. ஸோ அங்கேருந்து நம்ம நேபாள் இமிக்ரேஷனில் ஃபுல்லாக எடுத்தோம்ல, அந்த மாதிரி இங்கே எடுக்க முடியல. இங்கே வந்து பஸ்ஸை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இது உள்ளே போய் உள்ளே போய் இந்தியன் இமிக்ரேஷனில் போய் ஒருத்தரம் போய் சீல் மட்டும் பாஸ்போர்ட்னால் போய் சீல் அடிச்சுட்டு வரணும். ஓட்டர் ஐடினா சும்மா ஓட்டர் ஐடியோ இல்லை ஆதார் கார்டுனா அவங்க நேம் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்து டிக் மட்டும் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ நம்ம பாஸ்போர்ட்டில் வந்ததுனால கொஞ்சம் நேரம் உள்ளே கூப்பிட்டு ஏன் ஆரில் வந்து லேண்ட் வழியாக இப்போ போகிற அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ சொன்னோம் இந்த மாதிரி ஃப்ளைட் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம், ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் லேண்ட் வழியாக வந்தோடனே ஓகே சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஹவ் அஃபிஷியலி என்டர்ட் இந்தியா. நேபாளிலேருந்து இப்போ இந்தியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம உத்தரப்பிரதேஷ் வழியாக அப்படியே போய் நம்ம டெல்லி போயிட்டு நாளைக்கு காலைல போயிடணும். டெல்லியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் சென்னை போயிடுவாங்க. ஓகேங்களா, லெட்ஸ் கோ to Delhi now. Stop on Indian immigration check post Sonali, Maharanjo, UP. So foreigners are requested to stop and get their passport stamped on their arrival departure from India. இதை போட்டிருக்கா. ஸோ இது உள்ளே போய் அங்கே நேட்டாக அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சந்தில் போனால் பின்னாடி இந்த ஒரு கேஃபே மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கேஃபேக்கு பின்னாடி அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இமிக்ரேஷன் தான். ஒரு 4 ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க. ஃபுல் கேமராலாம் ரெஸ்ட்ரிக்ஷனு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு போகிறவங்களாம் இது நேபாள் உள்ள போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது நேபாள் போகிற வண்டி. ஸோ நம்ம இப்போ இந்த சைடு போகணும். டெல்லி, லக்னோ, வாரணாசிலாம் போகிறோம். இந்த சைடு போகணுங்க. நீங்கள் இந்தியா நேபாள் வரீங்கன்னா இந்த ஜங்ஷனை கண்டிப்பாக நீங்கள் தொட்டு தான் போவீங்க. இந்த பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் போனீங்கன்னா நடுவில் ஒரு 300 மீட்டர்ஸ் இல்லை 200 மீட்டர்ஸ் வந்து இந்தியன் இமிக்ரேஷனுக்கும் நேபாள் இமிக்ரேஷனுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது. அதை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் இந்தியா தான் ஆக்சுவலாக வெல்கம் டு இந்தியான்னு அங்கேயே போர்டு போட்டாங்க. பட் ஆனால் இது உள்ளே வந்தால் கடைங்கள்லாம் இருக்குது. இது என்ன கடை? முடிவெட்டுற கடையா? பாருங்கள், சும்மா ஒரு 2 சேரை போட்டு கண்ணாடியை வச்சு வச்சுருக்காங்க பார்டர் மாதிரி. ஓகே, இது லோக்கல் பஸ். இங்கேருந்து எல்லாமே வாரணாசிக்கு போகிறது, லக்னோ போகிறது, எல்லாமே ட்ரெயின் கூட எல்லாமே இருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கூட ட்ரெயினில் போகலாம். உள்ளே இங்கேருந்து நியர்பை எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஆல் செட் நவ். வி ஆர் ரெடி டு கோ பஞ்ச் த டெல்லி. நாளைக்கு காலைல போய் டெல்லியில் இறங்கிடுவோம். இப்போ சும்மா ஷார்ட் பிரேக் நிப்பாட்டிருக்காங்க பெட்ரோல் போட்டு. ஸோ இங்கே பாருங்கள் பெட்ரோல் விலை எவ்வளோ இருக்குது. 95.48, டீசல் 88.64. நம்ம ஊரில் 101, 110 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கோராக்பூரை நோக்கி கோராக்பூரை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, தெரில. டைம் வந்து 7 ஆகுது. 5 மணிக்கு உள்ளே நேபாள் பார்டர் உள்ளே போனோம். நாங்கள் வெளில வர்றதுக்கு ஒரு 7-7:30 ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பஸ்ஸு ஒருத்தரும் செக் பண்ணி மேனுவலாக செக் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வரீங்க, பிளான் பண்ணிட்டீங்களா, ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா ஓட்டர் ஐடி இருந்தால் போதும், ஆதார் கார்டு இருந்தால் போதும், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படி நேராக போகலாங்க. ஓன் வெஹிக்கில் வந்தால் இன்னும் சீக்கிரமாக போயிடலாம். வெறும் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். பஸ்ஸுனால ஒரு லைன் நிறைய நிற்கும். எந்த ஒரு லக்கேஜும் இல்லை உங்ககிட்ட, வெறும் வெஹிக்கிள் மட்டும் தான். ஸ்ட்ரைட்டாக அப்படியே காமிச்சு அப்படியே போயிடறாங்க பைக்கிலலாம் போகும்போது. 2 hours later. இன்னர் ஹால்ட்டு பேலஸ் அங்கே ஒரு அரவிந்த் பேலஸ். இது எங்கே இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்கும், எந்த கிராமத்தில் இருக்கும், ஒன்றும் புரியலங்க. எங்கேயோ நிப்பாட்டுறாங்க, அப்படியே இறங்கி அதை ஒரு ஹோட்டலில் இருந்து விட்றாங்க, அப்படியே போய் சாப்பிட்டு வராங்க. அவ்வளோதான். எங்கேயுமே பேரும் போடல, ஒன்றும் போடல. ஃபுல் புகையாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள் அந்த ரோடு. நம்ம உள்ளே போய் சாப்பிடுவோம். ஃபிஷ் குழம்பு, சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. 300 ருபீஸு. ரொட்டி, சிக்கன்லாம் காலி. இதே மாதிரி ஒரு சிக்கனு, ஒரு சப்பாத்தி, ஒரு ரொட்டி, ஒரு ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இந்த ஃபிஷ் சாஃப்டாக, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காங்க. அதான் அதெல்லாம் ஹிந்தியில் தான் எழுதிதுங்க. பல்கோவா, மில்கி ஸ்வீட்ஸு, இங்கே ரசமலை. ஸோ சாப்பிட்டு இங்கே வந்து ஸ்வீட் சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஐஸ் சாப்பிட்றவங்க இருக்காங்க, டீ சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ எது வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட வேண்டாம். ஓகே, உத்தரப்பிரதேஷில் அயோத்தியான்னு ஒரு இடத்துல இருக்கோங்க. நல்லா சாப்பாடு நிப்பாட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம திருப்பி கிளம்புவோம். 2 hours later. ஏதோ சொர்க்கத்துக்கு இருக்கிறதுக்கு எதாவது வந்திருக்குமா? ஒரே பனிமூட்டமாக இருக்குது. யார் எங்கே இருக்கானே தெரியலையே. இல்லை பாருங்கள், யாரும் எங்கே இருக்காங்களா தெரிறாங்களா பாருங்கள். அனதர் டீ பிரேக். எங்கள் வண்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த சைடு புகையில் நடந்து போனோம்னா தெரியும் எதுக்கு எந்த வண்டி வருதுன்னு கூட தெரில. அதனால தான் டெல்லியில் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குங்க. செம்மையாக குளிர்து.
செமையாக குளிருது. ஃபுட் கோர்ட்டா டேய் பாரு வண்டி எதுவும் எதிர்க்க போகுதுன்னு தெரில. பார்த்தீங்களா எதிர்க்க எந்த வண்டி வருதுன்னு தெரியுமா நீங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு வந்து தாஜ்மஹால் இங்கே 26 மினிட் தான் காட்டுது. ஸோ நம்ம வேறு ரூட்டில் போயிட்டு இருந்தோம். அப்படியே பாதியிலே இறங்கிட்டோம் ஹைவேஸில். நான் எங்கேயோ ஒரு இடத்துல அட்டுவன காற்றுல இறங்கிட்டேங்க. பஸ்ஸு வந்து டெல்லிக்கு போகுது. நான் டெல்லிக்கு போனோம். சடனாக என்ன ஆச்சுன்னு தெரில. மேப் போட்டேன். தாஜ்மஹால் இங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் காட்டுச்சு. சரி அப்போ இறங்கிடுவோம் அப்படின்ட்டு பாதி ரூட்டில் இறங்கிட்டேங்க.